நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அப்பிமா பவுடர் போட்டு எக்கு போட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு வெங்காயம் 4 பச்சை மிளகாய் அது கூட இஞ்சி பூண்டு அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். 3 முட்டை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பட்டாணி போட்டுக்கிறேன். ஜீரகத்தூள் மிளகுத்தூள் போடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுங்க. எனக்கு 1 ஸ்பூன் போடும் காரம். லாஸ்ட்டாக அப்பிமா பவுடர் போட்டு குட்டி அப்படியே இறக்கிறேன். நான் இதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். நான் சாப்பாடு வடித்து எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அதுமாரி எடுத்துக்கிங்க. நான் லஞ்ச் பாக்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இது அப்பிமா எக்கு ஃப்ரைட் ரைஸு. நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் எக்கு போட்டு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணும்னு கிடையாது. உங்கள் வீட்டில் என்னென்ன எந்த அரிசி இருக்கோ அந்த அரிசியில் நீங்கள் செய்யலாம். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலேஜ் போகிற பசங்க, ஸ்கூல் போகிற பசங்களுக்கு உடனே ரெடி பண்ணி டக்குன்னு கொடுத்து டக்குன்னு அனுப்பலாம். பசங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, விருப்பப்பட சாப்பிடுவாங்க. நீங்களும் செய்து கொடுங்க. செய்து கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.